வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் இரவு நேர செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் ஏற்பட்ட சோகம். பெற்ற தாயை அடித்துக் கொன்ற மகன். நாய் குறித்ததால் பெண் மீது சரமாரி தாக்குதல். கனடாவில் விபத்தில் இறந்த இலங்கை குடும்பத்திற்கு நீதி கோரி பெரும் ஆர்ப்பாட்டம். இன்று முதல் மீண்டும் QR முறைமை அறிமுகம். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள். பிள்ளையானுக்கு ஆதரவாக சென்றவர்கள். தமிழ் தேசியத்தை பேசுபவர்களின் மௌனம் என்ன? பின்னணி வெளியீடு. சட்ட நிறுவனங்கள் மீது அரசு கடும் அழுத்தம். முட்டுக்கட்சி குற்றச்சாட்டு. தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். இலங்கையில் பதிவாகியுள்ள நிலவரம் குறித்த தகவல். மட்டக்களப்பு பணத்தகராறு காரணமாக தனது தாயை அடித்து கொலை செய்த 20 வயதுடைய இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சித்தாண்டி சந்தைக்கு அருகில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் சித்தாண்டி 4 பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த தாய்க்கும் அவரது மகனுக்கும் இடையே பணம் தொடர்பான விவகாரத்தில் நீண்ட நேரம் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் குறித்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மகன் தனது தாயை கைகளாலும் கால்களாலும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் பல காயமடைந்த தாய் உயிரிழந்துள்ளமையில் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 20 வயதுடைய சந்தேக நபரான மகன் கைது செய்யப்பட்டு சந்திவெளி போலீசில் மேலதிக விசாரணைகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். களுத்துறையில் தமது வளர்ப்பு நாய்கள் பட்டாசு சத்தத்தால் அச்சமடைவதாக கூறி பட்டாசு கொளுத்துவதை நிறுத்துமாறு கூறிய பெண் ஒருவர் மீது அயல் வீட்டார் நடத்திய கொடூர தாக்குதலான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தாண்டு கால பகுதியில் மொரககவ பகுதியில் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டுள்ளன. இதனால் தனது வளர்ப்பு நாய்கள் மிகுந்த அவதிக்குள்வதாக கூறி அந்த பெண் தனது அண்டை வீட்டாரிடம் அதனை நிறுத்துமாறு கோரியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அண்டை வீட்டார் அந்த பெண்ணை தடியால் கொடூரமான முறையில் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அங்கிருந்த ஒருவரால் காணொலி எடுக்கப்பட்டு இணையத்தில் வைரலாகியுள்ளது. காணொலி ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இத்தாக்குதலுடன் தொடர்புடைய வெல்மில்ல பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவில் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த தமிழ் குடும்பத்துக்கான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததைத் தொடர்ந்து தற்போது அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி மார்க்கம் வீதி எல்சன் வீதி சந்திப்பில் ட்ரக் மற்றும் கார் மோதியதில் ஒரு தாயும் அவரது 2 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். பிள்ளைகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தாயார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்தில் பதிரண புவனேஸ்வரன், நெலுக்ஷனா புவனேந்திரன் மற்றும் ஸ்ரீரதி சண்முகநாதன் ஆகியோர் உயிரிழந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் மில்டன் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. விபத்துக்கு காரணமான வாகன சாரதி அனுபவமிக்கவர் என்றும் அன்றைய காலநிலை காரணமாக ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையே விபத்துக்கு காரணம் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதேவேளை இத்தீர்ப்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பொதுமக்களுக்கு திருப்தி அளிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இறுதியாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டதுடன் எவ்வித தண்டனையும் விடுவிக்கப்படவில்லை. இந்த தீர்ப்பு மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் நீதிமன்ற வளாகம் முன்பாக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கு தொடர்பாக முன்னதாக குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பே காணப்பட்டது. இந்த நிலையில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகள் இழந்த புவனேந்திரன் மற்றும் சமூக ஊடகம் வழியாக நீதி கோரி மக்கள் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்தார். அவரின் அழைப்பை தொடர்ந்து பெரும் திரளானோர் இன்று நீதிமன்றத்தின் முன்பாக திரண்டு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கு மீண்டும் QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. முன்னர் நடைமுறையில் இருந்ததைப் போன்றே பெட்ரோல் வாகனங்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என அதன் தலைவர் DJ கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பெட்ரோல் வாகனங்களுக்கான QR முறைமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக DJ ராஜகண்ணா குறிப்பிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் ஒற்றை இரட்டை இலக்க முறைமையின் கீழ் அனைத்து வாகனங்களுக்கும் QR முறைமையினூடாக மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024 முதல் 2026 வரை சிறப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தீட்சகர் எவ்யூ வுட்லர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவர்களான கரந்தென்னிய ராஜ என்பவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த சந்தேக நபருக்கு எதிராக இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களால் 15 பிடியாணை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு 26 வெளிநாட்டு பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மேட்டியாகொட, கரந்தெனிய, பலப்பிட்டிய மற்றும் தென் மாகாணத்தில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்கள், பாரிய காயங்களை ஏற்படுத்தியமை, கொள்ளை சம்பவங்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற பல்வேறு குற்ற செயல்களுக்காக இவர்கள் தேடப்பட்டு வந்துள்ளனர். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவம்சவின் நேரடி மேற்பார்வையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2024-26 வரை சிறப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்காக மட்டக்களப்பில் காந்தி பூங்காவுக்கு அருகில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையை இட்டு வெட்கப்படுகிறேன் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். தமிழினத்துக்கு இனியில்லா துன்பத்தை கொடுத்த தமிழின துரோகியான பிள்ளையானுக்காக இந்த மக்கள் சென்றிருப்பது மிகவும் கேவலமான செயலாக பார்க்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் பிள்ளையான் 5 வருடங்கள் சிறையில் இருந்தார். அப்போது இவ்வாறான விடயங்கள் இடம்பெறவில்லை. ஆனால் இவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். கிடைக்கும் தமிழ் தேசியத்தை பேசுபவர்கள் மௌனமாக இருப்பதன் பின்னணி என்ன என்பதையும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் தற்போதைய அரசு போலீஸ் மா அதிபர் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை அரசியல் தேவைக்காக தவறாக பயன்படுத்துகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஜனநாயக நாட்டின் அடிப்படை தூண்களான போலீஸ், சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் சிறைச்சாலைத்துறை போன்றவை அரசால் மிக மோசமான முறையில் கையாளப்படுகின்றன. தனி மனித சுதந்திரமும் பிரஜைகளின் உரிமைகளும் இன்று கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் என்ற ஆளும் கட்சியின் அரசியல் மேடைகளில் இருந்து ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மூலம் எதிர்க்கட்சியினரை ஒடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. போலீஸ் மா அதிபரும் அரசின் விருப்பத்துக்கேற்ப செயற்படுகிறார். நேர்மையாக செயற்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்பில் தெரிய சட்டவிரோதமான முறையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதற்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மனித உரிமை வழக்கின் மூலம் அரசின் நடவடிக்கை தன்னிச்சையானது என்பது உறுதியாகியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,831 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை $2,000 அதிகரித்துள்ள நிலையில் இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் மேற்படி தரவுகளை வெளியிட்டுள்ளது. தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $4,02,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,70,000 விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் 1 கிராமின் விலை $50,250 22 கேரட் தங்கத்தில் 1 கிராமின் விலை $46,250 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.